நினைச்சு பாருங்க, ஒரு செஸ் கேம் நடு காட்டுல உட்கார்ந்து விளையாட எப்படி இருக்கும்? நீங்க போர்ட்ல அப்படியே யானை நகர்த்த போவீங்க, டக்குனு பின்னாடி ஒரு யானை வரும். கடக்கல அப்படிலாம் மொத்த கதையை சொல்றேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு. எல்லாரும் ஓகேண்டாங்க, எவனுமே வாழ்க்கல. ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகுது, எல்லாரும் ரெடிட்டாங்க, பிளான் எல்லாம் போட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபுல் எனர்ஜியோட டீமா போறோம். என்ன நடக்குது? சென்னையில இருந்து வண்டி எடுத்து டைரக்டா ஏதோ ஒரு காட்டுக்கு வண்டியை விடுறோம். நைட் ஆகுது. இந்த மரகுச்சி அப்புறம் அந்த டென்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நடுக்காட்டுல ஒரு லொகேஷனை பாக்குறோம். விரிக்கிறோம், ஃபயர் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் செட்டப் ஆகுது. நானும் என்னோட போர்ட் எல்லாம் எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த ஆளுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் ஆகுறாங்க. டக்குன்னு பீப் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கெட்ட வார்த்தை எல்லாம் போடுறீங்க? நானும் அப்படியே எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்றேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் கேமரா ஆங்கிள் வைக்கும் போது என்னமோ புசு புசு புசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க எவனையோ பிராங்க் பண்ண போறாங்க, ஆடு சிக்கிருச்சு அப்படின்ட்டு நானும் ரோலுக்கு வந்துட்டேன். இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா, தலை சண்டை போடுது, விடுங்க ப்ரோ விடுங்க ப்ரோ, சண்டை போட்டுதாதீங்க, விடுங்க அப்படியே பிரிக்கிற ரோல். நான் ஒரு நடிப்பை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் பில்ட் ஆயிட்டு இருக்கு. டக்குன்னு என்னோட ட்ரிப் அட்வைசரை பாக்குறேன். அந்த ஆளு நம்பிட்டாரு. அப்படியே ப்ரோ நூத்துல ஒரு வாட்டி ட்ரிப்புக்கு வரோம் ப்ரோ, இந்த மாதிரி வைபை கெடுத்துறாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சண்டைலாம் போட்டுக்காதீங்க ப்ரோ. ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாயிட்டாரு. சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நானும் ஒரு நடிப்பை போட்டுட்டு இருக்கேன். இவங்களும் அப்படியே நடிப்பை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல செஸ் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் கை கொடுக்க, நம்ம ஆளு கையை கொடுக்காம அப்படின்ட்டு ஒரு வாட்டி பண்ண 2-3 வாட்டி கை கொடுக்குற மாதிரி வந்து அப்படின்றாரா. டக்குனு இந்த ஆளு ஏந்திரிச்சு போய் காண்ட்ல ஒரே குத்து. என்னடா அடிச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லடா அப்படின்னு பார்த்தா பிராங்க் அப்படின்றாங்க. யாருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், எனக்கு கேமரா வைக்கும் போதே தெரியும்டா நீங்க யாரையா பிராங்க் பண்ண போறீங்கன்ட்டு, என்னன்னு தெரியாது அப்படின்ற. அப்புறம் எதுக்குடா பிராங்க் ஆகுற மாதிரி நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, யோ நீங்க இந்த ஆள பிராங்க் பண்ண போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, இந்த ஆள அப்படியே நம்பிட்டாருல அப்படின்ற. அவர் அப்பதான் ஏந்திரிச்சு, ப்ரோ நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை பிராங்க் பண்ண பார்த்தோம். அப்ப யாரு தான் பிராங்க் நடந்தது? இதுக்கப்புறம் நிறைய நடந்தது. ஒரே வீடியோல இழுக்க முடியல, அடுத்த வீடியோல சொல்றேன்.